வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம ரிஷபராசி அன்பர்களுக்கு மார்ச் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். ரிஷபராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதத்துல பொதுவான ராசி பலன், கிரக கோச்சார நிலவரப்படி நம்ம சொல்கின்ற பலன்கள் தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவு பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் இந்த சேனலை முதன்முறையா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு பதிவிலையும் நம்ம ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு உண்டான ஒவ்வொரு கிரக கோச்சார நிலவரப்படி இந்த மாதத்துல இந்த மாதிரி இருக்க போது, நீங்க இந்த மாதத்துல கவனமா இருக்கணும், இந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்க இந்த மாதத்துல மிகுந்த எச்சரிக்கையோட இருக்கணும், அடுத்து இந்த மாதத்துல உங்களுக்கு லாபம் வரக்கூடிய மாதமா இருக்கு, இப்படி ஒவ்வொரு மாதத்திலையும் கிரக கோச்சாரங்கள் என்ன மாதிரி பலன்களை சொல்ல போகுதுன்றத நம்ம இந்த பதிவுல சொல்லிக்கிட்டே இருப்போம். அதனால பதிவை தெளிவா நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரக கோச்சார நிலவரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகளை பார்க்கலாம். இந்த மாத கிரக அடைவுகள்ல ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான், ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாயும் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் புதன் சனி, ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான், ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான். இதுதான் ரிஷப ராசி அன்பர்களுக்கு கிரக கோச்சார அடைவுகள். இந்த கிரக கோச்சார நிலவரப்படி நம்ம சொல்கின்ற பலன்கள் எல்லாமே அவங்கவுங்க ஜாதகப்படியும் தசாபுத்திப்படியும் உறுதுணையாக இருக்கணும். இப்போ எங்களுக்கு நாங்க ராசிக்கு சொல்றோம், ரிஷப ராசிக்கு சொல்றீங்க மேடம், எங்களுக்கு எந்த விதமான பலனும் நடக்கவே இல்லை எங்களுக்கு இந்த மாதிரியா இருக்கு, ஆனா இதுல இருந்து நாங்க எப்படி வெளியில வரணும் அப்படின்றத நீங்க கேட்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க எங்கிட்ட கேட்கலாம். இல்லை எங்களுக்கு ஜாதகமே இல்லை, எனக்கு பிறந்த நேரமும் தேதியும் தெரியும், எங்களுக்கு இது வரைக்கும் ஜாதகம்னு எழுதி வைக்கல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபா நாங்கள் ஜாதக குறிப்புகளை தரோம். அதாவது உங்களுடைய தசா புத்தி, நீங்க உங்களுடைய ராசி கட்டம், நவாம்ச கட்டம், இப்படி பேசிக்கா இருக்கிற அந்த ஒரு ஜாதக பிடிஎஃபை உங்களுக்கு நாங்கள் தரோம். இந்த இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிரன் அவர் 9ஆம் இடத்துல பாக்யஸ்தானத்துல இருக்கிறார். ராசி அதிபதி சுக்கிரன் பாக்யஸ்தானத்துல இருக்கும்போது அதுவும் யாரோட சேர்ந்து இருக்கிறார், செவ்வாயோட, உச்சம் பெற்ற செவ்வாயோட சேர்ந்து இருக்கும் போது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பண வருவாயாகப்பட்டது எந்த அளவுக்கு எதிர்பார்த்து நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தீங்களோ, எங்களுக்கு தொழில் மூலமாக நிறைய இழப்புகளை இழந்துட்டோம். ரிஷபராசி அன்பர்கள் கடந்த காலத்துல பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2 மாத காலமாக அந்த தொழில்ல மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. ஏண்டா தொழில் செய்யறோம், இந்த மாதிரி நம்ம தொழில் செய்யறதுக்கு இனிமேல் இந்த மாதிரி தொழில் செய்யாம நம்ம ஒரு தின கூலிக்கு கூட போகலாம் அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு அந்த தொழில்ல ஒரு வருமானமின்மையோட தவிச்சிட்டு இருக்கிறீங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள். ஏன்னா அந்த பணம் இருந்தாதான் தொழிலாகப்பட்டது அடுத்தடுத்து ஒரு செயல்பாடை நோக்கி போய்கிட்டே இருக்கும். அந்த பணமே இல்லை, இப்போ ஒரு பொருள் வாங்கணும், ஒரு கஸ்டமர் ஒரு தொழிலில் இருக்கிறீங்க, ஒரு கஸ்டமர் ஒன்று கேட்குறாங்கன்னா அந்த பொருளை கொடுக்கறதுக்கு நீங்கள் முதல்ல மூல பொருளை வாங்கணும். அந்த முதலீடு இருந்தால் தான் அந்த தொழிலாகப்பட்டது ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்ல முடியும். அந்த முதலீடே இல்லை அப்படின்னு இருக்கும்போது அந்த தொழிலில் உங்களுக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. அந்த அளவிற்கு இந்த ரிஷபராசி அன்பர்கள் கடந்த காலத்துல நஷ்டத்தை விட கடனை அனுபவித்தவர்களாக இருப்பாங்க ரிஷபராசி அன்பர்கள். அந்த அளவுக்கு மிகப்பெரிய கடன் சுமையை அனுபவித்து கொண்டிருக்கின்ற அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு பெரிய ஒரு விடிவு காலமாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்மளும் கடனை அடைப்போமா அப்படின்ற அளவுக்கு, ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம், அதாவது நோய் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு உண்டான அதிபதியும் சுக்கிரன் தான். அந்த சுக்கிரனாகப்பட்டவரே உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கடனாகப்பட்டது எந்த வழியிலாவது இருந்து அந்த வருமானமாகப்பட்டது உங்களுக்கு வந்து அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அடுத்து குடும்பஸ்தானாதிபதியான அந்த புதன் பகவான் 11ஆம், அதாவது 10ஆம் இடத்துல இருக்கிறார்.
குடும்பஸ்தானாதிபதி புதன் பகவான் 10ஆம் இடத்துல இருக்கும்போது, அதுவும் சூரியனோட சேர்ந்து இருக்கும்போது மிக பெரிய அளவுல உங்களுக்கு குடும்பத்துல ஒரு ஒற்றுமை நிலவுவதற்கு, எதற்காக நீங்க எத்தனை நாள் வர பாடுபட்டீங்களோ, ஏன்னா ரிஷபராசி அன்பர்கள் பொதுவாவே பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்திற்காக தியாகம் செய்பவர்களாக இருப்பாங்க. எதா இருந்தாலும் சரி, குடும்பத்தை ஆலோசிக்காமல் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டார்கள். அந்த அளவிற்கு குடும்பத்தின் மீது ஒரு பற்று. அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளா இருக்கட்டும், அந்த குழந்தைகளுக்காக தன்னுடைய உயிரை கூட விடுபவர்களாக இருப்பவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர். குழந்தை மீது மிக அதிகமாக பற்று இருப்பவர்களாக இருப்பாங்க. அந்த அளவிற்கு அந்த குடும்பத்தின் மீது எந்த அளவிற்கு பாசத்தை அதிகமாக வைப்பவர்கள்னு சொன்னா அது ரிஷபராசி அன்பர்களை தவிர வேற யாருமே இருக்க முடியாது. அந்த குடும்ப ஸ்தானாதிபதி அந்த புதனாகப்பட்டவரே உங்களுடைய ஜீவனஸ்தானத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தொழில் மூலமாக தான் வருமானம் வரப்போகுது, தொழில் மூலமாக தான் சேமிப்பு இருக்க போகுது. உங்களுடைய வேலை தான் இன்றைய அளவுல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு காரண கிரகமாக இருக்க போகுது. உங்களுடைய குடும்பத்தை ஒரு சமுதாயத்துல ஒரு அந்தஸ்துக்கு கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மார்ச் மாதம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகுந்த ஒரு முன்னேற்றமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. அதுவும் அந்த 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன், புதன், சனி 3 கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருக்கும்போது அந்த காலமாகப்பட்டது, இந்த மார்ச் ஆகப்பட்டது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்க நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அது எப்படி மேடம்? எங்களுக்கு அது குடும்பஸ்தானாதிபதியும் புதன் தான். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் புதன் தான். குழந்தைக்காக அதிகமாக செலவிடும் நேரமாக தான் இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை அந்த ஜோதிடம் மூலமாக நம்ம ஒவ்வொரு மாதத்திலையும் எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்றத நம்ம ஜோதிடம் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இதுல நம்ம இந்த ஆஸ்ட்ரோ பூர்ணா டிவைன் ஸ்கூல் மூலமாக உங்களுக்கு ஜோதிட வகுப்புகள்லாம் நாங்க நடத்துறோம். அதுக்கு நீங்க கத்துக்கணும், எங்களுக்கும் ஜோதிடம் பத்தி தெரியணும், சின்ன சின்ன பேசிக் நாலேஜ் வழியா உங்களுக்கு எந்த விதமா உங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்றத நம்ம இந்த ஆஸ்ட்ரோ டிவைன் ஸ்கூல் மூலமா நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுல விருப்பம் உள்ளவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் வரும். இந்த மார்ச் மாதத்துல இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு தெளிவா சொல்ல போனா குடும்பத்துல முன்னேற்றம் இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கடன்கள், இதுவரைக்கும் ரிஷபராசி அன்பர்கள் மிகுந்த கடன்ல இருக்கிறீங்க. அந்த கடன் ஏதோ ஒரு குறையிற மாதிரி இருக்குது, ஆனா பாத்தீங்கன்னா அந்த குறையக்கூடிய கடன் திரும்பியும் அதிகமாக வருது. ஏதோ குறையிற மாதிரி போன மாசம் ஒரு 2 மாசமா நீங்க கொஞ்சம் கடனை அடைச்சிருப்பீங்க, திரும்ப ஏதோ ஒரு ரூபம் மூலமாக ஒரு வீடு வாங்கணும் போயிருப்பீங்க, அந்த வீட்டின் மூலமாக கடன் சுமை அதிகமாக கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துல இருக்கும். இந்த கடன் சுமை எல்லாமே உங்களுக்கு ஒரு நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம். ஏன்னா அவங்களுடைய அந்த தனஸ்தானாதிபதியும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய வருமானம் இருமடங்கு ஆக போகுது. வருமானம் இருமடங்கு ஆகும் போது உங்களுடைய கடனும் குறைவதற்கு ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்க போகுது. அரசாங்க உத்தியோகம் செய்றீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பதவி உயர்வு, அடுத்து பாத்தீங்கன்னா சம்பள உயர்வு, அப்புறம் இடமாற்றம் யாராவது எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்லாம் ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. நம்ம இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல திருமணம் நடைபெறாதவர்களுக்கு திருமணத்திற்காக நாங்க ரொம்ப காலமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு தசாபுத்தி சரியில்லை, ஆனாலும் நாங்க திருமணத்திற்காக அதற்காக கோச்சார நிலவரப்படியும் நிறைய பேர் சொன்னாங்க எங்களுக்கு திருமணம் ஆகாது, இனிமேல் ஆகுன்ற ஒரு நம்பிக்கையும் எங்களுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுக்கு
உங்களுக்கு ஒரு நல்ல திருமண உறவு, ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார் இல்லையா, அதனால கண்டிப்பா உங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கு. அடுத்து குடும்பஸ்தானமும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கிற பலன்கள். இது அவங்கவங்க ஜாதகப்படி, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஜாதகம் இல்லை அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாதகத்தை PDF மூலமா வாங்கிக்கிட்டு நீங்க பலனும் அறிஞ்சிக்கலாம். நான் ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த இது மூலமா நாங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா ஸ்கூல் ஆஃப் டிவைன் மூலமா உங்களுக்கு அந்த ஜோதிடத்தையும் கற்றுக் கொடுக்குறோம். கண்டிப்பா நீங்க இந்த வாட்ஸ்அப்ல நம்பர்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.